ஹை கேஸ் இப்படியும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடலாமா? இன்றைக்கி ஸ்பெஷல் அரிசி அடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு கேரட் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வெள்ளரிக்காவை தோலை சீவிட்டு சீவரதுலேயே சீவி ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த விதெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. திக்காக பிசைஞ்சிங்கன்னா அடை ஹார்டாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி தோசை கல்லில் அடையை போடும்போது ஃபுல்லுலே வச்சு போடுங்க. கேஸை ஸ்லோவில் வச்சு போட்டிங்கன்னா அடை ரொம்ப மொடன்னு ஆகிடும், சாஃப்டாகவே இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு துணியிலையோ இல்லை வாழை இலையிலையோ லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் இந்த அடையை போட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக மேலே எள்ளு தூவினிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு எள்ளு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லை ஆப்ஷனல் தான். இப்போ 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான தூளான அடை ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பாய் கைஸ்.